இங்க ஒரு பையன் அவங்க தாத்தாவோட பழைய கார் ஒன்று கண்டுபிடிக்கிறான். அந்த கார்ல கோஸ்ட் பஸ்டர்ஸோட லோகோ இருக்கிறத பார்த்து அவங்க தாத்தா ஒரு முன்னாள் கோஸ்ட் பஸ்டர்னு புரிஞ்சுக்கிறான். அவன் அந்த கார் ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறான், ஆனா ஸ்டார்ட் ஆகல. அப்போ திடீர்னு அந்த கார்ல இருக்க வயர்லாம் ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆகி டக்குன்னு அந்த கார் ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த கார் ஸ்டார்ட் ஆன குஷியில முன்னாடி இருக்க புல்வெளியை பார்த்து சும்மா அந்த கார் தாறு மரா ஓட்டுறான். அப்போ அவனோட தங்கச்சியும் அவளோட ஃப்ரெண்டையும் ரோட்ல பாக்குறான். அவங்க கிட்ட இந்த சிட்டி ஆபத்துல இருக்கு, அந்த சிட்டியை காப்பாத்துறதுக்கு உன்னோட உதவி தேவைன்னு சொல்லி அந்த சிட்டியை காப்பாத்த ஒரு டீமா கிளம்பி போறாங்க. அவங்க சிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மொத்த சிட்டியும் கோஸ்ட்னால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்ட்டு. அவங்க அந்த எல்லா கோஸ்டையும் ஒரு கோஸ்ட் பாக்ஸ்ல அடைச்சு வைக்கிறாங்க. என்னதான் இவ்வளவு கோஸ்ட் பிடிச்சும் பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த கோஸ்டோட தலைவியை பிடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்களோட தாத்தா அந்த கோஸ்டோட தலைவியை பிடிக்கிறதுக்கு ஒரு பக்காவான ட்ராப் செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு. என்னதான் அவங்க தாத்தா ஒரு பக்காவான ட்ராப் செஞ்சு வச்சிருந்தாலும் அந்த கோஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தாத்தாவோட பழைய டீம் மச்சியும் அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்காவான ஸ்கெட்ச் போட்டு அந்த கோஸ்டோட தலைவியை ஒரு ட்ராப்ல வந்து விட வச்சிருக்காங்க. ஆனா ஒரு கடத்துக்கு மேல யாராலையுமே அந்த தலையோட சக்தியை கட்டுப்படுத்த முடியல. அப்பதான் அவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அவங்க தாத்தாவே ஆவியா வந்து அந்த மிஷினை பிடிச்சி அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. அவங்க அந்த தாத்தாவோட உதவினால அந்த கோஸ்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சி மறுபடியும் சிறையில் அடிச்சிடறாங்க. அவங்களோட தாத்தாவும் இந்த உலகத்தை எப்படியோ காப்பாத்திட்டு சக்தியில ஆவியா மறைஞ்சிடறாரு.